அந்த கல்லூரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சகோதரர் வேல்முருகன் சார் அவர்களுக்கும் ஆகிடும் இன்டர்நேஷனல் ஆகிடும். ஏன்னா அதில் சீட்டே கிடைக்காது. 2 நாளில் ஃபுல்லாகிடும். எல்லா பாலிடெக்னிக்கும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கும் சீட்டு இருக்கும், அங்கே மட்டும் இருக்காது. அவ்வளோ கட்டமைப்பு வசதிகளே பெருக்கியிருக்கிறார். அதை ஒரு நாள் அவர் ஆட்சியில் போய் இந்த காலேஜ் எனக்கு காமிச்சார். நம்ம சிஓ சாரே ஒரு நாளைக்கு ஆட்சி போகணும், அது எனக்கு ஒரு ஆசை. இந்த விழாவில் வருகை புரிந்த அத்தனை தலைமை பொதுமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கண்ணதாசன், பாரதிதாசன், பாரதியார், வைரமுத்து போன்ற காலத்துக்கு ஏற்ப கவிதைகள் எல்லாம் உருவாகி பல கவிதைகளை கட்டுரைகளை படைத்து நம் தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்த்து இருக்கிறார்கள். ஒரு மொழி வளரணும்னா நாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த மொழி பிற மொழி பேசுகிறவங்களுக்கு போய் சேராது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இயல், இசை, நாடகம் என பிரித்து அதை மொழியை பிற மொழி பேச அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அதை பிரித்தார்கள். அந்த வகையில் நம்மளுடைய செல்லத்துறை அவர்களும் இந்த தமிழ் மொழிக்கு காலத்துக்கேற்ப நூலை படைத்திருக்கிறார்கள். இப்படி முன்னோர்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிறார்கள். இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி வருபவர்களும் சிறப்பு சேர்ப்பார்கள். அதற்கெல்லாம் அதான் காலத்துக்கேற்ப கவிஞர்கள் உருவாக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அது இறைவனே அவர்களை சுயம்புவாக உருவாக்கி கொள்வார். அவருடைய முயற்சி, அவர்களுக்கென்று வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள், நண்பர்கள், அப்படிதான் செல்லத்துறை அவர்களும் தன்னுடைய இந்த நூலில் ஆசிரியர் குறிப்பில் தான் தலைமையில் இருந்தாலும் அவருக்கு பணிபுரியக்கூடிய அந்த ரம்யா என்ற ஆசிரியை உயர்த்தி அவர்கள் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை திறந்த மனதோடு ஒப்புக்கொண்டு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி யாரெல்லாம் எனக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை மிக நன்றாக சொல்லியிருக்கிறார். அது கூட எங்களுடைய சிஓ அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, செல்லத்துறை வெள்ளக்காரன் போல ஒரு நாசுக்கு உடையவர். அது உண்மைதான். யாருக்கிட்டே அவர் அதிகமாக பேச மாட்டார். அவர் எப்படி பேசப்படுறாருன்னா தமிழால் அவர் பேசப்படுகிறார். அதுதான் நிர்வாகத்தால் பேசப்படுகிறார். அவருடைய இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் தினசரி அவருடைய அந்த கவிதைகளை நான் பார்ப்பேன். இன்றைக்கி கூட அது ஒன்று எழுதியிருந்தார், அது சுத்தம்னு ஒன்று எழுதியிருந்தார். அதை பார்த்தா அதை நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு மாதிரி எழுதிது. நல்லா இருந்தது அந்த கவிதை. அதனால் அவர் காலத்துக்கேற்ப கவிதைகள் உருவாக வேண்டும். நிறைய இந்த நூலை பற்றி நம்முடைய வேல்முருகன் சார் அவர்கள் அதிகமாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் விட்டால் நான் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் செல்லூர் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் பேசியந்தூர் செல்லூர் கிராமத்தை அசர வைத்தவர். அப்படிப்பட்ட திறன் படைத்தவர் தான் நம்ம வேல்முருகன் அவர்கள். அவர் பேச்சை கேட்பதற்காக தான் வருவதற்கு வந்தோம். நல்ல பேச்சாளர், நல்ல தமிழ் மொழி பெற்றாளர், அதுபோல தொகுத்து வழங்கக்கூடியவரும் நன்றாக தொகுத்து வழங்குகிறார். அவர் தான் அந்த போன மாதம் வழங்கிமானில் ஒரு நிகழ்வு நடந்தது, அது சாரா தொகுத்து கொடுத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதுபோல் செல்லத்துறை அவர்களும் இன்னும் நிறைய நூல்களை எழுதி உலக அளவில் அவரும் பிரபலமாக வேண்டும் என்று என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அனைத்து அனைவருக்கும் நெஞ்சாத நன்றி பணிந்து. நன்றி, வணக்கம்.